ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சென்னையில 10 இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனையில இறங்கியிருக்காங்க. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைஞ்சிருக்காரு. சாலமன், வணக்கம். எதன் அடிப்படையில் இப்ப இந்த சோதனை என்பது நடைபெறுது? சென்னையில எந்தெந்த இடங்களாக இருக்கிறது இந்த 10 இடங்கள்? தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தேர்தல் நடத்தை விதிகளானது அமலுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக ஐடி அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் என அனைவரும் தீவிரமாக இந்த பணம் பட்டுவாடா நடைபெறுவதை கண்காணிக்கும் பணியில ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில நேற்று பணம் பட்டுவாடா நடைபெறுவதாக ஐடி அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவலானது கிடைத்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில ஐடி அதிகாரிகள் சுமார் 9க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல, அதே போல தேர்தல் பறக்கும் படையினருடன் சேர்ந்து அவர்கள் இன்று காலை மொத்தம் 10 இடங்கள்ல சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை நிகழ்த்தி வருகிறார்கள். அண்ணா சாலை, பொர்ஷவாக்கம், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட 10 இடங்கள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை நிகழ்த்தி வருகிறார்கள். யாருடைய இடம் என்று பார்க்கும் போதுதான் பல்வேறு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு 2000 கோடி மதிப்பிலான இந்த சூடோபெட்ரின் என்ற போதைப் பொருளை கடத்தல் வழக்குல கைதான திரைப்பட தயாரிப்பாளரும் அதே போல தொழிலதிபருமான ஜாஃபர் சாதிக்கு தொடர்புடைய இடங்கள்ல தான் இந்த 10 இடங்கள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள். அண்ணா சாலையில இருக்கக்கூடிய அவருடைய ரெசிடென்சி, அதாவது விடுதியிலும், அதே போல பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிலும், அதே போல பொர்ஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது விடுதிகள் என அவருக்கு தொடர்புடைய இடங்கள்ல மட்டுமே 10 இடங்கள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு என்சிபி மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இணைந்து அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில சமீபத்துல தான் அவர் ஜாமீன் வெளியே வந்திருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்புடைய அவர் கைது செய்யப்பட்ட நிலையில அவருடைய வீடு மற்றும் அவருடைய பல்வேறு இடங்களும் அது தொடர்பாக அட்டாச் செய்யப்பட்டது. பின்னர் தான் விடுவிக்கப்பட்டது. இந்த நிலையில தேர்தல் பணம் பட்டுவாடா தொடர்பாகத்தான் இந்த சோதனை நடைபெறுவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய பணத்தை இவர் பதுக்கி வைத்திருந்தார் என்பது குறித்தான தகவல் சோதனைக்கு பின்னரே தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் உண்மைதானா அல்லது சோதனை நிகழ்த்திய பின்னரே பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் ஆவணங்கள் குறித்த தகவல்கள் தெரிய வரும் என வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.